ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் ஹாலிவுட் மூவி ரொம்பவுமே பிடிக்கும்? கண்டிப்பாக சொல்கிறேன், 2K கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏர்லி 2Ks 90s எண்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக ஹாலிவுட் மூவிஸ் ரொம்பவுமே பிடிக்கும். எதனால்? ஏஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸில் இருக்கும், கார் சீக்வன்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி படத்தை எடுத்திருப்பாங்க. எல்லா ஊரில் இருக்க பசங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் புரியலைன்னா கூட இந்த படத்தை உக்காந்து பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? அந்த டைமில் நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் யோசிச்சு எடுக்கலாம். எதனால அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்காக யூஸ் பண்ணுற காஸ்ட்டும் சரி, டெக்னாலஜிஸும் சரி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். போட்ட ரிட்டர்னாக எடுக்க முடியாது. பட் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஃபியூச்சர் நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக இப்போ என்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, கம்மி காஸ்ட்லையும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்ததுனால இப்போ இந்தியாவில் ஒரு படத்தை புதுசாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படம் தான் கல்கி 2898 AD. இன்னும் நிறைய ஒரு படத்தை பற்றி பேசுகிற, ஹாலிவுட் மூவின்ற, இந்தியன் மூவின்ற, எதுக்காக ஒரு படத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. படத்தை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இந்த படத்தில் ஒரு கேரக்டர், இதில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கார் மாதிரி ஒரு காரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரை இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்திருக்கு. எதனால அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஸ்டார்டிங்கில் இந்த காரை ஹைதராபாத்தில் பீப்புள்ஸ்க்கு ஷோக்காக வெளியே எடுத்து வந்திருக்காங்க, படத்தோட ப்ரொமோஷனுக்காக. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீப்புளும் சொல்றாங்க. இப்படி சொல்ல என்ன காரணம்? இந்த காரை பத்தி ஏன் இவ்வளோ பெருசா பேசணும்? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுள்ள போலாம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். வாங்க வீடியோவுள்ள போலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. கல்கி 2898 AD. இந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு பேன் இண்டியன் மூவியாக கிரியேட் ஆகுது. இதில் இந்தியாவோட லெஜெண்ட் ஆக்டர்ஸ் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், அப்புறம் இதில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நடிக்கிறார். என்னதான் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இந்த படத்தில் நடித்தாலும் இதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புஜ்ஜி. புஜ்ஜின்னு சொல்லும்போது நீங்கள் நடிக்கலாம், ஏதோ ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு அனிமல் யூஸ் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கார். புதுசா ஏஐ யூஸ் பண்ணி, சயின்ஸ் ஃபிக்ஷன் யூஸ் பண்ணி, ஃபியூச்சரிஸ்டிக் வேலை ஒரு காரை மேக் பண்ணணும், இந்த படத்தை ஃபியூச்சரிஸ்டிக் வேலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த படத்துல இந்த காரை ஒரு கேரக்டரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கலாம், இதுக்கு பேச முடியுமா, இது எப்படி கேரக்டரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இது ஏஐ ஜென்ரேட்டட் கார் அப்படின்றதுனால இந்த காருக்கு ஓன் மைண்ட் இருக்கா மாதிரியும், இது ஒரு ஸ்மார்ட் காரா, இந்த காரால பேச முடியும். ஹீரோ பிரபாஸ் கூட இது ஒரு சைட் கிக் மாதிரி, எப்பவுமே கூடவே இருக்கிற ஒரு பர்சனா இந்த காரை காமிக்க போறாங்க. அப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காரை ஃபியூச்சரிஸ்டிக் வேலை மேக் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த காரை யார் மேக் பண்ணா அப்படின்னு பார்க்கணும்னா, மகேந்திரா குரூப்போட மகேந்திரா ரிசர்ச் வேலி அப்படின்ற குரூப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ஆட்டோமொபைல்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இவங்க ஜென்ரேட் பண்றது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் காருக்கு ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி தான் இந்த ஜெயம் ஆட்டோமொபைல்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் இந்த படத்துக்காக இந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் காரை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம இப்போ இந்தியாவில் ஒரு நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு நார்மல் ஃபேமிலி கார் அப்படி எடுத்துட்டோம்னா i10 எடுத்துக்கலாம். இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட பவர் 78 bhp ஒரு ஹார்ஸ் பவர்ல இது இருக்கும். இதோட டார்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 டார்க், 4000 நியூட்டன் மீட்டர் டார்க்ல இந்த கார் மூவ் ஆகும். பட் இந்த காரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள்.
125 பிஹெச்பிலையும் 9800 டார்க் பவர்லையும் இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால இவ்வளவு பவர் கொடுக்கணும் இந்த காருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரோட வெயிட் தான் காரணம். இந்த காரோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டன்ஸ்க்கு இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க. நார்மல் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வெயிட் அதிகம். எதனால அப்படி பாத்தீங்கன்னா இந்த கார்ல யூஸ் பண்ண இன்ஜின்ஸ் ஒரு சிங்கிள் கார்ல சிங்கிள் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது ஃபியூச்சரிஸ்டிக் காராக இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் இன்ஜின் மட்டும் யூஸ் பண்ணல, இதுல 45 கிலோவாட் பவருக்கு ஒரு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியில இருந்து தான் இதுக்கு பவர் வந்து மேக்சிமம் பவர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? இது இவ்வளோ வெயிட்டான கார், இவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ இதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்லையும், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்லையும், இதோட வித்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்லையும் இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க. இப்படி மேக் பண்ண இந்த கார் மூவ் ஆகுமா? ரியல்ல இந்த காரை வந்து ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார் உண்மையிலேயே மூவ் ஆகுது. மூவ் ஆகுறது மட்டும் இல்லை, இந்த காரை நார்மல் ரோட்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2 லேன்ஸ். நம்ம இப்போ நார்மலா நம்ம சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா 2 லேன் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போறதுக்கும் வரதுக்கும் இருக்குல்ல. அந்த மொத்த ரோடையுமே இந்த காரை ஆக்குபை பண்ணிக்கும். நார்மல் யூஸுக்காகலாம் இந்த காரை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த காரோட மிகப்பெரிய டிராபேக். இந்த காரை வந்து படத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த காரை மக்களோட வியூஸ்க்கு எடுத்துக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா ஓப்பனா சொல்லணும்னா இது வந்து டோட்டலா ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான். பட் ஃபியூச்சர்ல இந்த காரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபியூச்சர்ல வர காரை பொறுத்து தான் நம்ம யோசிக்க முடியும். 2800ல நம்மளாம் இருக்க மாட்டோம் கண்டிப்பா. அந்த காலத்துல நம்மளோட 10th ஜெனரேஷன் 20th ஜெனரேஷன் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கார்லாம் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இதை ஃபியூச்சரிஸ்டிக் காரா பாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கார்ல 3 வீல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா 4 வீல்ல இருக்கிறத 3 வீலா மாத்திட்டா அதான் ஃபியூச்சரா அப்படின்னா எனக்கு அது புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 வீல் இருக்கிறதுக்கு இந்த கார்ல டிராபேக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த 3 வீல் இருக்கிறதும் இந்த ஒரு வீல் பாத்தீங்கன்னா என்னதான் 3 வீல் இருந்தாலும் இதோட ஒரு வீலுமே லாரி வீல்ஸை விட மிக பெரிய சைஸ்ல இருக்கு. இந்த காருக்காக பர்டிகுலரா இந்த காருக்காகவே மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வீலை சியாட்ல இருந்து ஆர்டர் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க இந்த காருக்காக. இதோட பேக் டயர் தான் இந்த காரோட மொத்த பவருமே ஆக்சஸ் பண்ணி ஃப்ரண்ட் டயருக்கு புல் ஃபோர்ஸ் மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை மேக் பண்ண மஹிந்திரால இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த காரை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த காரை பார்க்கும்போது மக்களான நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கார்லாம் வர சான்ஸ் இருக்கா? இவ்வளவு பெரிய கார் வருதுன்னா அப்போ ஃபியூச்சர்ல ரோட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க? ஃபியூச்சர்ல பிரிட்ஜஸ்ல எந்த மாதிரி இருக்கும்? காரே இந்த மாதிரி மேக் பண்றாங்கன்னா ஃபிளைட் இல்ல பஸ் இல்லைன்னா பறக்கிற கார்லாம் கூட வந்துருச்சு. பறக்கிற கார்ல இந்த மாதிரி கார்லாம் கூட மேக் பண்ணுவாங்களா? அப்படிலாம் நிறைய கார்ஸ் மேக் பண்றாங்க. பறக்கிற கார் பத்தி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஜப்பான்ல இந்த மாதிரி பறக்கிற கார் மேக் பண்ணியிருக்காங்க, அதை பத்தியும் நம்ம வீடியோ பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிற டாபிக்கை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி வீடியோவா பண்ணிடலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.